வணக்கம் யுவர்ஸ், இது ஆலைவாசல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது ஆச்சரியமான விஷயங்கள் கொண்ட கோவில்களை பத்தி தான். அதுலயும் இந்த கோவில்ல இருக்கிற சிவன் ஆங்கிலேயர் ஒருத்தருக்காக போர்க்களத்துக்கே நேரா போய் சண்டை போட்டிருக்காரு. இந்த சிவன் எந்த கோவில்ல இருக்கிறாரு, இதை பத்தியும் வீடியோல பார்க்கலாம் வாங்க. முதல்ல நாம பார்க்க போறது ராஜஸ்தான் மாநிலம் தேஷ்னோக் நகர்ல இருக்கிற கர்ணி மாதா கோவில். இந்த கோவிலை எலி கோவில் அப்படின்னு பக்தர்கள் சொல்றாங்க. இங்க இருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 25,000க்கும் மேற்பட்ட எலிகள் இந்த கோவில்ல இருக்குது. இந்த எலிகள் சாப்பிட்டு மிச்சம் வைக்கிற பொருட்கள் தான் இங்க பக்தர்களுக்கு பிரசாதமாவே கொடுக்கப்படுது. இரண்டாவது உஜ்ஜயினி ஆகர் நகர்ல இருக்கிற பைஜிநாத் சிவன் கோவில். இங்க இருக்கிற சிவன் தான் ஆங்கிலேயர் ஒருவருக்காக போர்க்களத்துக்கே நேரா போய் சண்டை போட்டிருக்காரு. இந்த கதையை பத்தி பார்க்கலாம். 1879 ஆண்டுகள்ல இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் போர் நடந்துச்சு. போர்ல லெப்டினன்ட் மார்டின் அப்படிங்கிறவர் கலந்துக்கிட்டாரு. போர்க்களத்துல இருந்துகிட்டே அவர் மனைவிக்கு கடிதங்களை எழுதி அனுப்பிக்கிட்டும் இருந்தாரு. சில நாட்கள் கழித்து அவர் மனைவிக்கு அவர்கிட்ட இருந்து கடிதங்கள் வரவே இல்லை. இதனால பயந்து போன அவர் மனைவி எதேச்சியா இந்த பைஜிநாத் கோவில பாக்குறாங்க. பக்தர்கள் சிவனை கும்பிட்டு வெளியில வரத பார்த்ததும் அவங்க கோவிலுக்குள்ள போறாங்க. கோவிலுக்குள்ள போய் பூசாரி கிட்ட தன்னோட பிரச்சனைய இந்த சாமி தீர்த்து வைப்பாரா அப்படின்னு கேக்குறாங்க. பூசாரிகள் அவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. மார்ட்டினோட மனைவி போர்க்களத்துக்கு போன தன்னோட கணவர் பத்திரமா திரும்பி வரணும் அப்படின்னு சொல்றாங்க. பூசாரிகளும் 11 நாட்கள் இந்த கோவில்ல ருத்ராபிஷேகம் செஞ்சா அவர் நல்லபடியா திரும்பி வருவாருன்னு சொல்றாங்க. மார்ட்டினோட மனைவியும் பூஜைக்கு ஏற்பாடுகளை செய்ய சொல்றாங்க. 11 நாட்கள் தொடர்ச்சியா பூஜைகளும் நடக்குது. இவங்களும் நம்பிக்கையோட அந்த பூஜையில கலந்துக்கிறாங்க. கடைசி நாளோட முடிவுல அவங்க கணவர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. அந்த கடிதத்தை பார்த்ததும் மார்ட்டினோட மனைவி ஆச்சரியத்துல உறைஞ்சே போயிட்டாங்க. அந்த கடிதத்துல மார்ட்டின் இததான் எழுதி இருந்தாரு. போர் ரொம்ப தீவிரமாயிடுச்சு. எங்க எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கடி நிலைமையும் வந்துருச்சு. எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுற சமயத்துல எல்லாமே ஒரு இந்திய சாது என் முன்னாடி வந்தாரு. என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்தினாரு. அவர் புலித்தோல் அணிஞ்சிருந்தாரு. தலையில நீண்ட ஜடாமுடியோட கையில சூலாயுதத்தோட இருந்தாரு. ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஆபத்து ஏற்படும் போது அவர் என்ன காப்பாத்திக்கிட்டே இருந்தாரு. அவரை பார்த்ததும் எதிரிகள் எல்லாமே மிரண்டு போயிட்டாங்க. அந்த சாது என்கிட்ட சொன்னாரு, உன் மனைவி உனக்காக என்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா, அவளுக்காக தான் நான் உன்னைய காப்பாத்த இங்க வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. போர் முடிஞ்சிருச்சு, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு கடிதத்துல மார்ட்டின் சொல்லியிருந்தாரு. மார்ட்டின் வந்ததும் அவர் மனைவி அவங்க கிட்ட விஷயத்த சொல்றாங்க. 2 பேரும் உடனடியா கோவிலுக்கு போய் சிவனை வழிபாடு செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம கோவிலோட இடிஞ்ச ஒரு பகுதியை சரி பண்ணியும் தராங்க. இந்த விஷயம் கோவிலோட கல்வெட்டுல பொறிக்கப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மார்ட்டின் தன்னோட யோக யாத்ரா அப்படிங்கிற புத்தகத்திலையும் இந்த விஷயத்த பத்தி சொல்லி இருக்காரு. அடுத்து பெங்களூர் சிவகங்கா கிராமத்துல இருக்கிற கங்கேஸ்வரர் கோவில். இந்த கோவில்ல இருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சிவன் மேல நெய்யால நாம அபிஷேகம் செஞ்சா அந்த நெய் இங்க வெண்ணெயா மாறுறதுதான். பெரும்பாலும் நாம வீடுகள்ல வெண்ணெயை தான் நெய்யா மாத்துவோம். ஆனா இந்த கோவில்ல இருக்கிற சிவன் மேல நெய்யால அபிஷேகம் செஞ்சா அந்த நெய் இங்க வெண்ணெயா மாறுது. கடைசியா பார்க்க போறது திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில். திருப்பதி மலை மேல ஏராளமான தீர்த்தங்கள் இருக்குது. இந்த தீர்த்தங்கள் எல்லாமே புராதன காலத்துல இருந்தே இருக்குது. புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்காக, நாகதோஷம் நீங்கிறதுக்காக, இப்படி ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் விசேஷ சக்திகள் இருக்குது. இப்ப நாம பார்க்க போற தீர்த்தம் ஒரு ஆச்சரியமான தீர்த்தம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த தீர்த்தத்துல வயசானவங்க குளிச்சா அவங்களோட இளமை திரும்பும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மனிதர்களை இளமையாக்குற தீர்த்தம் அப்படின்னு இத சொல்லலாம். இது பால தீர்த்தம். நாக தீர்த்தத்துல இருந்து 200 கிலோமீட்டர் தூரத்துல இந்த தீர்த்தம் இருக்குது. இந்த தீர்த்தத்துல குளிச்சா கண்டிப்பா அவங்களோட இளமை திரும்பும் அப்படின்னு சொல்லப்படுது. உலக நன்மைக்காக இந்த தீர்த்தம் பாறையால அடைக்கப்பட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வியூவர்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட். ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.